மக்கள் இன்றைக்கி இந்த ஃப்ரீ ஸ்டாஸில் ரெண்டாவது வந்துட்டீங்க யார் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா பேக்கரி ஓனர் தான் வந்திருக்காரு. எஸ் கரெக்ட் தான். சௌந்தர்யோட பேரண்ட்ஸ் தான் இன்றைக்கி வந்திருக்காங்க. அண்ட் பேரண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா எங்கள் ஃபாதர், மம்மி அண்டு பிரதர் 3 பேர் வந்திருக்காங்க. அண்ட் சௌந்தர்யா ரொம்ப ஹாப்பி தான். அண்ட் எங்கள் பேரண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே பொறுமையாக வந்தாங்க. பொறுமையாக வந்துட்டு எப்படிமா நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டுலாம் கேட்டாங்க. அண்ட் மக்களை எனக்கு சௌந்தர்யோட பேரண்ட்ஸ் ரொம்பவே பிடிச்சிருந்து. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் வந்த பேரண்ட்ஸ் எல்லாருமே வந்து தன்னோட குழந்தைங்களுக்கு வந்து அட்வைஸ் பண்ணியிருப்பாங்க, டிப்ஸ் கொடுத்துருப்பாங்க. மற்றவங்ககிட்ட பார்த்து இவங்ககிட்ட ஜாலியாக நடந்துட்டு அவங்ககிட்ட ஜாலியாக நடந்துட்டாங்க, இதை இப்படி மாற்றிக்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி பேசியிருப்பாங்க. தப்பாக கிடையாது, நல்லா தான் சொல்கிறேன். பட் இருந்தாலுமே கூட இவங்க எப்படி இப்படின்னு பார்த்தீங்கன்னா மோட்டிவேட் பண்ணுற மாதிரி தான் பேசியிருந்தாங்க. பாசிட்டிவாக தான், இப்படிப்பா மாற்றிக்க, இப்படிலாம் இதுன்னு இப்படி பெட்டராக ப்ளே பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட பொண்ணுக்கு திருத்திக்கிறதுக்கு உண்டான வழி தான் சொன்னாங்க சார். மற்றவங்களை பற்றி எந்த குறையுமே சொன்ன மாதிரி இது வரைக்கும் இல்லை. அண்ட் மக்களை இந்த இடத்துல ஒரு சின்ன ரெக்வஸ்ட். அதே அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புறேன். உங்களுக்கு ஆமாப்பா ஒரு ட்ரை பண்ணியிருக்கப்பா அப்படின்னு சொல்லிட்டுனா இந்த வீடியோக்கு ஒரு லைக் மட்டும் போட்டு விட்டுருங்க. அண்ட் முடிஞ்சா சப்ஸ்கிரைப் தான் போட்டுருங்க. ஒன்றும் தப்பே கிடையாது. ஏன்னா நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்கும் ஒவ்வொரு சப்ஸ்கிரைப் தான் இந்த வீடியோ அடுத்த லெவல் ஷேர் ஆகிறதுக்கும் சஜஸ்ட் ஆகிறதுக்கும் எனக்கு பெரிய ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மட்டும் இந்த இடத்துல ஒரு ரெக்வஸ்ட் எல்லாம் வச்சுக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் பின்னாடி பேசக்கூடாது. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஜாக்லின் சௌந்தர்யா ஐயோ. அந்த சௌந்தர்யோட அம்மா வந்து பார்த்தீங்கன்னா ஜாக்லினோட ஃப்ரெண்ட்ஷிப்பை வச்சு மென்ஷன் பண்ணி சந்தோஷப்பட்டாங்க. நான் எங்கள் அப்பாவுமே கூட பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன விஷயங்களை மாற்றிக்க, நீ இன்னும் பெட்டராலாம் ஆளாக வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு டிப்ஸ் கொடுத்தாங்க. அண்ட் எங்கள் அண்ணா என்ன ஒரு படி மேலே போயிட்டு நீ மற்றவங்க வந்து சென்சிபிள் இல்லை அது இல்லைன்னு சொல்லிட்டு குறை சொல்கிறத தவிர நீ முதல்ல அப்படி சென்சிபிளாக நடந்தேன்னு சொல்லிட்டு முதல்ல பாரு, முதல்ல உன்னை திருத்திக்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அண்ணா பேஸ் பண்ணார். எல்லாமே பார்க்காது ரொம்பவே நல்லா இருந்தது, ரொம்ப ஆரோக்கியமாக இருந்தது. கரெக்டான ஒரு பேரண்டிங் அப்படிங்கிற மாதிரி நமக்கு நல்லாவே தெரிஞ்சது. நீ நல்லா தான் ஆடுறேன், சில விஷயங்களும் மாற்றிக்கிட்டு இன்னும் ரொம்ப பெட்டராக அறிவு இல்லை, சென்சிபிளாக இல்லை, நீ ஒழுங்காக இருக்கேன்னு. அண்ட் ரொம்ப நீங்கள் முக்கியமாகவே கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பேரண்ட்டுக்குமே வந்து ஏதாவது மாற்று கருத்துக்கு ஏதாவது நீங்கள் சொல்லணும் அப்படின்னு விருப்பப்படுற ஆளுக்கு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஒரு சிலலாம் ரோஸ்ட் பண்ணிட்டே போயிருப்பாங்க. ரைனோட சிஸ்டர்லாம் பார்த்தீங்கன்னா வச்சு செஞ்சுட்டு போயிருப்பாங்க. அந்த அளவுக்கு எல்லாமே ஒரு மாதிரி நடந்தாங்க. பட் இவர் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி பிக் பாஸ் சொல்லும் போது நான் மற்றவங்களாம் ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை, என் பொண்ணு தான் சொல்ல விருப்பப்படுறேன், என் பொண்ணு தான் நிறையா மாற்று கருத்து இருக்குது, என் பொண்ணை நிறையா மாற்ற வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் பொண்ணுவே பேசியிருந்தார். ஸோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா மற்றவங்க எந்த அளவுக்கு ஹர்ட் பண்ணாமல் தான் பொண்ணுக்கே எல்லா ஒரு அட்வைஸ்மெண்ட் டிப்ஸுமே கூட கொடுத்துட்டு போனால் நல்ல ஒரு எக்ஸ்ட்ரா அது பார்க்குறதுக்கு. ஸோ இந்த இடத்துல சௌந்தர்யோட பேரண்ட் வந்து மக்கள் மனசில் நின்ட்டாங்க அப்படின்னு தான் கண்டிப்பாக சொல்லி ஆகணும். பரம்பாடை வந்து நம்ம பொண்ணு மேலே தான்